சார்ந்த படம் மாதிரி நடிக்கிறீங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷன், வேற வித்தியாசமான கதைகள். ஏன்னா நீங்க நடிச்சது விடுதலை நடிச்சீங்க, உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கிறீங்க. அதனாலதான் நான் அப்படி விடுதலை ஒன்று படமா நீங்க பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு நான் காரணம் விடுதலை ஒன்று கடன் வேற ஒரு இதுல இருந்துச்சு, பொட்டுக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள ஒரு படமா ரொம்ப பயங்கரமா ஆக்ஷன் அப்படி இல்லாம ஃபேமிலியில ஒருத்தர் என் கேட்டு இந்த இன்பான்றவை எல்லா குடும்பத்தையும் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கு. இப்பவும் சொல்றேன், இது நம்ம படம். இதெல்லாம் படம் பார்த்துதான் அதான் சொல்றாங்க. இந்த படத்தோட வெற்றியை பார்த்துட்டு எல்லாரும் என் குடும்பத்தை பாக்குற மாதிரி இருக்குது, ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லமானது இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. நேற்று நைட்டு 10 மணிக்கு போகணும்னு சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதாங்க இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லைங்க, இது எல்லாரும் ஃபேமிலி தாங்க இந்த படம். அதனாலதான் இந்த படத்தை இப்ப எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால இப்படி ஒண்ணு அதுல நான் அருமையா பதில் சொல்லிட்டேன். நான் திருப்பி அதான் சொல்றேன். அந்த இடத்துல என் குடும்பத்துல நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுனா நான் ஏத்துக்கிற மாட்டேங்க. என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏத்துக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் இருக்கு, படத்தை கொண்டாடுறது நிறைய இருக்கு. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒண்ணு தேவைப்படலை, வேண்டாம். யாருமே எந்த ஒரு நாண்டுல எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்றதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இருக்கும் யாரும் சொல்றதே கிடையாது. அதனால தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இனிமேல் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கொண்டாடுறது நிறைய விதம் இருக்கு. இந்த மாதிரி வலைத்தளங்களில் உள்ள படங்கள் வரும்போது ஓவரால் வந்து பழைய சினிமாவை நோக்கி அதாவது குடும்பம் நடுவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸ் 3K கிட்ஸ் ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ இந்த கருத்து உள்ள படங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அண்ணே சொல்லும் போது சொன்னார், ஒரு 6 வயசு குழந்தை கதையை சொல்ல போதோ இல்லை ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியப்படும். அன்னைக்கு ஒரு பாசமலரும் அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான படத்துல வரலன்னு சொல்லலை, குறைந்தது. ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மாமன் வந்து அது நம்ம மண்ணில வந்து ஒரு மாமன் நல்ல ஒரு படைப்பாக கொடுக்கும். ராஜா குரு சூரியனால தான் கோடம்பாக்கம் சூர்யானே. இந்த மக்கள் சப்போர்ட் தான் எப்பவும் சொல்றேன். நான் உங்களில் ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ண முடியுது. நீங்க என்ன ஈஸியா உங்க பிறகு என்ன கனெக்ட் பண்ணிக்கிற முடியுங்க. ஸோ நான் எப்பவுமே நான் மண்ணின் மேல இன்னைக்கு சூழ்நிலை காரணமா வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தானம் சார் நீங்களும் வந்து பல காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய படங்கள் குறைகால திரைப்படங்கள் வர மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு அடுத்த கட்டத்துடைய ஹீரோக்களை நீங்க வளம் வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு போட்டின்னா நான் என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணணும், எப்படி போய் இந்த மக்களுக்கு சேரணும், காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க சந்தோஷமா போறதுக்கு நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும். நான் இதுதான் எனக்கு என்னுடைய படம். இந்த படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு இப்ப விடுதலை கிட்டாச்சு, இதையும் அடுத்த கடன் பார்த்து தெரியுது. இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருந்திருக்கு. அடுத்த படத்துக்கு என்ன படம் அதுல கவனம் இருக்கு. அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பா எல்லாத்துக்கும். இப்ப மாமனுக்கு போட்டி மண்டாடி தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.